ஒரு கொலையை என் கண்ணால பாத்துட்டேன் மாமா. ஐயோ, யாரு யார கொலை பண்ணா நீ ஏமா அங்க போன? என்னம்மா சொல்ற? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. கெட்டவன் பொம்பளை பொறுக்கிட்டான். ஆனா அவன் என் கூட பிறந்த சகோதரன், என் தம்பி. என்னது? உங்க தம்பியா? ஆமா. செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு விதி மேல பழி போடாதீங்க. என்ன விதவையா பாக்குற நரக வேதனைய இந்த ஜென்மம் பூரா நீங்க அனுபவிச்சாகணும். ரோஜா, எப்பமா வந்த? சத்தத்தையே காணோம். இந்த காஃபியை குடி. ரோஜா, உன்னை காஃபியை குடின்னு. ரோஜா, ரோஜா, அம்மணி, என்னம்மா என்னாச்சு? ஏன் பேய் அடிச்ச மாதிரி இருக்கிற? எதையாவது பார்த்து பயந்துட்டியா? சொல்லுமா, சொல்லு. ஒரு கொலையை என் கண்ணால பாத்துட்டேன் மாமா. ஐயோ, யாரு யார கொலை பண்ணா நீ ஏமா அங்க போன? என்னம்மா சொல்ற? உனக்கு ஒண்ணும் ஆகலையே. எனக்கு ஒண்ணும் ஆகல மாமா. வேணும்னே கொன்னுட்டாங்க. ஓடுற வண்டியில இருந்து தள்ளி விட்டு. நீ சொல்றது எனக்கு தலையும் புரியல காலும் புரியலையேம்மா. நீ ரொம்ப பயந்து போயிருக்கிறமா. வாமா, நம்ம போய் டாக்டரை பார்த்துட்டு வந்துடலாம். வேண்டாம் மாமா, டாக்டர் வேண்டாம். ஆபீஸ்ல கமலேஷ்னு ஒரு எடிட்டர் இருக்கா மாமா. சரியான அராஜகமான ஆளு. முதல்ல இருந்து எனக்கு அவனுக்கு ஆகாது. எப்ப பார்த்தாலும் என்ன வம்புக்கு எடுத்துட்டே இருப்பான். அதனால என்ன அவனை மதிக்கவும் மாட்டேன். கரெக்ட் தானம்மா? உன்கிட்ட வம்பு பண்றவனை நீ எதுக்காக மதிக்கணும்? இன்னைக்கு என்னாச்சு, திடீர்னு வந்து ஒரு விபச்சார விடுதிக்கு ரெய்டுக்கு போகணும்னு சொல்லி என்ன வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போயிட்டான் மாமா. அடப்பாவி, ஏமா அவன் கூப்பிட்டா நீ போயிடுறதா? ரெய்ட்னா போலீஸ் தானம்மா போனோம், நீ ஏமா போன? போகும்போது எனக்கு தெரியாது மாமா. ராஜேஷ் சார் எவ்வளவோ தடுத்தாரு. அதையும் மீறி அந்த கமலேஷ் கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் விபச்சார விடுதி நடத்தின அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. வர வழியில வண்டியில வச்சு அந்த ஆளை என்கொயரி பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த கமலேஷ் அந்த ஆளை வண்டியில இருந்து தள்ளி விட்டான். அதனாலதான் அந்த வேன் அந்த ஆள் மேல ஏறிச்சு. ரத்த வெள்ளத்துல. ஐயோ அமணி, பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல. நீ அந்த கோரமான காட்சியை பார்த்ததுனாலதான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிற. அதான் டென்ஷனா இருக்கிற. அதை மறக்கிறதுக்கு பாரு. கண்ணு மூடினாலும் அது கண்ணு முன்னாடி வந்து நிக்குது மாமா. அதனாலதான் சொன்னா மறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுன்னு. நீ ஒண்ணு பண்ணுமா, போய் சாமியை கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கி எழுந்து வா, எல்லாம் சரியாயிடும். மாமா, அந்த கமலேஷ் சரியான அயோக்கிய மாமா. ராஜேஷ் சார் பொண்டாட்டியோட அவன் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். என்னமா சொல்ற? ஆமா மாமா. ராஜேஷ் சார் ஒய்ஃப் இறந்துட்டுதா இல்ல கேள்விப்பட்டேன். இல்ல மாமா, நான் பார்த்தேன். வர வழியில அந்த கமலேஷ் ஒரு கோயிலுக்கிட்ட இறங்கிட்டான். அந்த ராஜேஷ் சார் ஒய்ஃப் ஒரு குழந்தையோட வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கமலேஷ் கொஞ்சம் கூட குற்ற உணர்வு இல்லாம அவங்க ஒய்ஃபோட சிரிச்சு பேசிட்டு இருக்கான். அது ராஜேஷ் சார் ஒய்ஃப்னு உனக்கு நல்லா தெரியுமாமா? வேற யாராவது இருக்க போதுமா? நிச்சயமா அவங்கதான் மாமா. ராஜேஷ் சார் டேபிள்ல அவங்க போட்டோவை நான் பார்த்தேன். ராஜேஷ் சாருக்கு இது தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் இத பத்தி கேட்டப்ப என் பர்சனல் மேட்டர்னு நைஸா பேச்ச மாத்திட்டாரு மாமா. ஏன்னா ஆபீஸ்ல தெரிஞ்ச சில விஷயங்களை வச்சு பார்த்தா ராஜேஷ் சார் பொண்டாட்டியோட கமலேஷ் குடும்பம் நடத்திட்டு இருக்கானு டவுட்டா இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தோம் ஏன் ராஜேஷ் சார் சும்மா இருக்காரு? கமலேஷை தட்டி கேட்க வேண்டியதானே? அவனை பார்த்து ஏன் பயப்படுறாருன்னு புரியல. மடி, நீ ஆபீஸ்ல கேள்விப்பட்டதையும் கமலேஷையும் ராஜேஷ் பொண்டாட்டியும் கோயில்ல பார்த்ததை வச்சும் எந்த தப்பான முடிவுக்கும் வந்துடாத. ஆபீஸ்ல இருக்கவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கலாம். கோயில்ல அவங்க சந்திச்சது தற்செயலா ஏற்பட்டதாகவும் இருக்கலாம். பட் அவங்க திடீர்னு சந்திச்ச மாதிரி தெரியல மாமா. ஆனா அவங்க குடும்பத்துக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. அது என்னன்னு தெரியல. ரோஜாமா, கண்ணால பாக்குறதும் பொய், காதால கேட்கறதும் பொய், தீர விசாரிக்கிறது தான் மெய். இத பத்தி நம்ம அப்புறம் விசாரிச்சுக்கலாம். அதுக்காக நீ ராஜேஷ் சார் கிட்ட போய் இத பத்தி எதையும் விசாரிச்சிடாத. அவரும் மனசு உடைஞ்சிட போறாரு. கேட்க மாட்டேன் மாமா. ஆனா
ராஜேஷ் சருக்கு அந்த கமலேஷ் துரோகம் பண்றானா உலகத்திலேயே மட்டமான ஆளு அந்த கமலேஷ் தான். அவனை விட ஒரு கேவலமான மட்டமான ஆளை எனக்கு தெரியும். பேர சொன்னா உனக்கும் எனக்கும் சண்டை வரும். இங்க பாருங்க, என் வீட்டுக்காரரை பத்தி மறுபடியும் கேவலமா பேச ஆரம்பிச்சீங்க. இதான் சண்டை வந்துடுச்சு. நான் போறேம்மா. அருணா என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா? இப்படிப்பட்ட அப்பா அம்மாக்கு பொண்ணா பிறந்துட்டோமே, இந்த சின்ன வயசுலயே நம்ம விதவை ஆயிட்டோமே நினைச்சு அழுதுகிட்டு இருக்கா. டேய், இப்படி எல்லாம் பேசாதடி. வேற வேற எப்படி பேச சொல்றீங்க? அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதன்னு வீட்டுக்குள்ளே அடைச்சு வச்சீங்க. இப்ப நீங்களே வெளியே விட்டாலும் அவ போக மாட்டா. 8க்கு 10 ரூம்குள்ள அவ வாழ்க்கையை அடங்கி போச்சுங்க. டேய், அந்த பிரபு இப்படி அல்பாயுஸ்ல செத்து போவான்னு எவனுக்கு தெரியும்? நான் என்ன அவன் தலையெழுத்து எழுதின பிரம்மாவா? இல்ல, உங்களுக்கு அழிக்க மட்டும் தான் தெரியும். அடி போடி, நானே நொந்து போயிருக்கேன். சும்மா இரு. யார் நீங்க? நான் வக்கீல் தனசேகர். ஆ, அருணா மேடம் இருக்காங்களா? இருக்காங்க, வாங்க. போய் அருணாவை கூட்டிட்டு வா. உட்காருங்க. தேங்க்யூ சார். ஆமா, உங்க சீனியர் யாரு? லோகநாதன் ஹைகோர்ட்ல. வணக்கம் வணக்கம் மேடம். மிஸ்டர் தனசேகர். வணக்கம். கொஞ்சம் தள்ளி உட்காருறீங்களா? சரி, நான் சொன்ன விஷயம் என்னாச்சு? மேடம், நீங்க சொன்ன மாதிரியே இறந்து போன உங்க கணவர் பிரபுவோட சொத்து உங்க கைக்கு வர மாதிரி நான் கேஸ் போட்டிருக்கேன். கவலைப்படாதீங்க மேடம், நாம ஜெயிச்சிடலாம். இந்தாங்க கேஸ். என்ன கேஸ்? சூட்கேஸ். சோக்கலப்பா, உண்மைதான். உங்களுக்கு சூட்கேஸா பணம் வரப்போகுது. என்ன சொல்ற? ஏன் புரிச்சதான் தான் கோடீஸ்வரன் ஆச்சே. அவர் செத்தப்புறம் அவரோட சொத்து பணம் இதெல்லாம் சட்டப்படி அவரோட மனைவி எனக்கு தானே. அதான் கேஸ் போட்டிருக்கேன். இந்த கேஸ் ஜெயிச்சா அந்த பணம் பூரா உங்களுக்கு தான். அருணா, நீங்க ஆசைப்பட்டதெல்லாம் இதுக்கு தானேப்பா. அந்த பணம் காசையை கட்டிக்கிட்டு அழுங்க. என்ன ஒரு அயோக்கியனுக்கு கட்டி வச்சு விதவையாக்கி என் மனச மண்ணாக்கி அந்த மண்ணையே என் தலையில அட்சதையா தூவுனீங்கல்ல, அதோட பலன் அருணா அனுபவிங்க. அப்பா, பொதுவா பெத்தவங்க பொண்ணு பிறந்த உடனே அவளுக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு பணம் நகை சொத்துன்னு சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் அவளை நல்லபடியா வாழ வைக்கிற மாப்பிள்ளையா பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அந்த விஷயத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சவப்பா. அப்பா, நீங்க தான் உங்க பொண்ணை வாழ வைக்கல. பொண்ணு நானாச்சும் உங்களை வாழ வச்சுட்டு போறேனே. சார், நீங்க கேஸ் நடத்துங்க. ஓகே, இந்தாங்க. இருக்கட்டும் மேடம், என்கிட்ட ஒரு காப்பி இருக்கு, நான் வரேன். ம். சென்னை விபச்சார வேட்டையில் தொழிலதிபர் கைது. சென்னை அண்ணா நகரில் போலீஸ் நேற்று நடத்திய அதிரடி வேட்டையில் விபச்சார விடுதி நடத்தி வந்த கஞ்சா ரவி என்பவனை நமது பத்திரிகை ஆசிரியர் கமலேஷின் துணிகரமான நடவடிக்கையின் உதவியுடன் போலீசார் கைது செய்தனர். கடந்த 10 ஆண்டுகளாக போலீஸ் கண்களில் மண்ணை தூவிவிட்டு விபச்சார விடுதி நடத்தி இதன் பின்புலமாக செயல்பட்டு வந்த தொழிலதிபர் மூர்த்தி என்பவரும் நேற்றிரவு போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார். போலீஸ் விசாரணைக்காக கொண்டு செல்லப்பட்ட போது தப்பி ஓட முயன்ற கஞ்சா ரவி ஓடும் போலீஸ் ஜீப்பிலிருந்து எகிரி குதித்ததில் பின்னே அசுர வேகத்தில் வந்த லாரி சக்கரம் அவன் மீது ஏறியது. எதிர்பாராமல் நடந்த இந்த விபத்தில் கஞ்சா ரவி அதே இடத்தில் பலியானான். பொய், எவ்வளவு பெரிய பொய்! அவனை சாகல, கமலேஷ் தான் தள்ளி விட்டு அவனை கொன்னுட்டான்.
ச்சே, ஜனங்களை எப்படி எல்லாம் ஏமாத்துறாங்க. பத்திரிகைங்கிற பவர்ஃபுல் ஆயுதம் கையில இருக்கிறதுனால சட்டத்தை எப்படி எல்லாம் சில பேர் வளைக்கிறாங்க. இத நாமளும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அநியாயத்துக்கு துணை போனதா ஆயிடும். இந்த அக்கிரமத்தை தட்டி கேட்கணும். ச்சே, கமலேஷ் தான் ஒரு அயோக்கியனா? ராஜேஷ் சர்மா அப்படி? ரோஜா, என்ன சார் இது? உங்க பத்திரிகையோட ஸ்லோகன் சத்தியமே விஜயத்தை நிறுத்திட்டா மட்டும் போதாது, அதுக்கேத்த மாதிரி நடந்துக்கணும் சார். என்ன நடந்தது? என்ன சார் நியூஸ் போடுறீங்க? இதெல்லாம் பொய்யான நியூஸ். நீங்க ஜனங்களை நல்லா ஏமாத்துறீங்க. படிச்சு பாருங்க சார். விபச்சார விடுதி தலைவன் கைது. போலீசிடமிருந்து தப்பி ஓடும்போது லாரி மோதி மரணம். இதுக்கு என்னப்போ? இது தவறான நியூஸ் சார். சம்பவம் நடந்த இடத்துல நான் இருந்தேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு நல்லா தெரியும். விபச்சார விடுதி தலைவன் கைது செய்த வரைக்கும் கரெக்ட் சார். ஆனா அவன் தப்பி ஓடும்போது அடிபட்டு ஒண்ணு சாகல சார். அவனை இந்த கமலேஷ் சாரும் இன்ஸ்பெக்டர் சாரும் சேர்ந்து விசாரணைங்கிற பேர்ல வேன்ல இருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுட்டாங்க. அப்ப பின்னாடி வந்த லாரி அவன் மேல ஏறிடுச்சு சார். இதுதான் நடந்தது. இதுக்கு நான் தான் சாட்சி. நீ சொல்ற மாதிரி கூட நடந்திருக்கலாம். ஆனா செத்தவன் மகான் இல்ல, அயோக்கிய. சார் அதை நீங்களும் நானும் சொல்லக்கூடாது சார். சட்டம் சொல்லணும். கமலேஷ் தான் அவனை கொன்னான். இத பாருமா, கமலேஷ் போடுறதான் நியூஸ். அவங்கிட்ட ஏன் எதுக்குன்னு கேட்கக்கூடாது. போலீஸ் அவன் பக்கம் இருக்கு. அவங்கிட்ட நீ ஜாக்கிரதையா இருக்கணும். அவன் பணத்தால எதையும் சாதிப்பான். எந்த அநியாயம் செய்யவும் துணிஞ்சவன். அவனை எதிர்த்து யாரும் எதுவும் பண்ண முடியாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ன மாதிரி நீயும் கண்டுக்காம போயிடு. என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க நடத்திட்டு இருக்கிறது ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜர்னலிசம் பேப்பர். நீங்களே ரவுடிங்களை பார்த்து பயந்தா எப்படி? ரவுடிங்க தான் உங்களை பார்த்து பயப்படணும். இது இப்படியே போனா நீங்க எப்படி நீதி நேர்மையில நிலைநாட்ட முடியும்? இதுக்கே நீங்க புலனாய்வு பத்திரிகை நடத்துறீங்க? ஏதோ ஒரு விசிட்டிங் கார்டு இல்ல வெட்டிங் கார்டு அடிக்கிற பிரஸ் நடத்தலாமே. நிலைமை தெரியாம பேசுறீங்க. இந்த உலகத்துல நடக்கக்கூடிய தவறுகள் எல்லாம் பார்த்து நாம குதிக்க ஆரம்பிச்சா நமக்கு ரத்த கொதிப்பே வந்துடும். ஆனா அதான பத்திரிகை தர்மம். பத்திரிகையாளனோட கடமை. இத வருமா, தவறுகள் நடக்காத இடமே இல்லை. சில சமயம் நமக்கு சாதகமாகவும் நடக்கும். உயிரை கொள்றது பாவம்ன்றோம். ஆனா கொசு அடிக்கிறோம், எலி அடிக்கிறோம், மனுஷங்களுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கிறோம் சட்டம்ன்ற பெயர்ல. அது மட்டும் பாவம் இல்லையா? அது உயிர் இல்லையா? சாரி சார், உங்க ஆர்குமெண்ட் தப்பு. செய்த தப்ப மறைக்க மேலும் மேலும் தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. இது அதை விட தப்பு. உங்க வாதத்தை என்னால ஏத்துக்க முடியாது. நான் என் வேலையை ராஜினாமா பண்றேன். ரோஜா, அவசரப்படாதமா. பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். நீ போய் வேலையை பாரு. இல்ல சார், நான் என் வேலையை ரிசைன் பண்றேன். அதான் சொல்லிட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். நீ போய் பேசாம வேலையை பாரு. இனிமே நான் உன்னை வெளியே எங்கேயும் அனுப்ப போறதில்ல. என் கூடவே இரு. பத்திரிகைக்காரியா இல்ல, பர்சனல் செக்ரட்டரியாவே இருக்கு. அது போதும். சார், இந்த போட்டோல இருக்கிற உங்க ஒய்ஃபை நான் நேர்ல பார்த்தேன். பாத்துட்டியா? ஆமா, கையில குழந்தையோட. இதோ இந்த கமலேஷோட தான் கோயிலுக்கு போனாங்க. அது என் ஒய்ஃப் ரேகாவும் மகதீபாவும் தான். கமலேஷ் கூட தான் இருக்காங்க. என்னது? உங்க ஒய்ஃபும் குழந்தையும் கமலேஷோட இருக்காங்களா? இது தெரிஞ்சுமா நீங்க பேசாம இருக்கீங்க? அன்னைக்கு நீங்க அவங்க இல்லைன்னு சொன்னதும் அவங்க இறந்துட்டாங்கன்னு நினைச்சேன். என் மனைவி இன்னொருத்தனோட குடும்பம் நடத்தினா அவ செத்துட்டா மாதிரி தானே. சார், என் மனைவி எனக்கு துரோகம் பண்ணிட்டு அந்த கமலேஷ் கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கா. 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது இங்க எல்லாருக்கும் தெரியும். தயவு செய்து இதை பத்தி பேச வேணாம். இதெல்லாம் தெரிஞ்சுமா அந்த கமலேஷ உங்க ஆபீஸ்ல இன்னும் எடிட்டரா வச்சிருக்கீங்க? என்னம்மா பண்றது? அவன் என்னோட பிசினஸ் பார்ட்னர். இருந்தா என்ன சார்? இப்படி ஒரு நம்பிக்கை துரோகியோட பிசினஸ் பண்ணணும்னு ஒண்ணு அவசியம் இல்ல. பணத்தை பிரிச்சு கொடுத்துட்டு அவனை துரத்தி விடுங்க. முடியாது. ரத்த சம்பந்தம் இருக்கு. கமலேஷ் அயோக்கியன், கெட்டவன், பொம்பளை பொறுக்கிட்டான். ஆனா அவன் என் கூட பிறந்த சகோதரன், என் தம்பி. என்னது? உங்க தம்பியா? ஆமா. அவனை காலம் பூரா கைவிடாம வச்சுக்கிறதா எங்க அப்பா அம்மாட்ட சாகும்போது சத்தியம் பண்ணிட்டேன். அந்த சத்தியத்துக்கு என்ன சோதனை வந்தாலும் காப்பாத்திட்டு இருக்கேன். யூ ஆர் கிரேட் சார். இப்படி ஒரு தங்கமான அண்ணனுக்கு அப்படி ஒரு அயோக்கியன் தம்பியா? ச்சே. இனிமே இதை பத்தி நாம எதுவும் பேச வேணாம். உங்க இஷ்டம் சார். இனிமே இந்த போட்டோக்கு இங்க வேலை இல்லை.
என்னங்க ரெடி ஆயிட்டீங்களா? என்ன எதுக்கு என்ன ஆ என்ன விசேஷன்ட்டு இவ்வளோ அலங்காரமாக வந்து நின்றுட்டு இருக்க? இன்னைக்கு நமக்கு கல்யாண நாளாச்சே. ஆ ஆமாம் மறந்தே போச்சு. இந்தாங்க. ஆ, என்ன பண்ணணும்? என் நெத்தில குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இரு. தீர்க்க சுமங்களே இரு. ஏந்திரி. ம் எங்க அந்த ஸ்வீட்டை கூட காட்ரி. ஆமா அருணா அங்க தெரியலையே. நான் இங்க இருக்கேன். அருணா, இவ்வளவு நேரமா நீ இங்கேயா இருந்த? ஏமா உனக்கு இவ்ளோ வயசாயிடுச்சு. கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. ஆனா உன் புருஷன் மட்டும் இன்னும் உனக்கு நல்லா இருக்கணும், நீயும் பூவோடையும் பொட்டோடையும் தீர்க்க சுமங்கலியா வாழணும்னு ஆசைப்படுறியே. இங்க ஒருத்தி கல்யாணம் ஆன முதல் நாளே புருஷனை இழந்துட்டு அமங்கலியா நிக்கிறனே, இதுக்கு நீங்க 2 பேரும் தானே காரணம். ஆனா அந்த உறுத்தல் கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்கா? இவ்ளோ சந்தோஷமா இருக்கீங்க. அருணா, எங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள்மா. ஆனா நான் என்னைக்குமே அதை கொண்டாட முடியாதேம்மா. அதுக்கு யார் காரணம் சொல்லுங்க? அருணாமா, வா சாந்தி, வா வா. திவ்யாவுக்கு வளகாப்பு வச்சிருக்கேன். நல்லபடியா பிரசவம் ஆகணும், தீர்க்க சுமங்கலியா இருக்கணும்னு நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணணும். நிச்சயமா. அருணா, நீ இல்ல மாமி, நான் வரமாட்டேன். நீங்க கவலைப்படாதீங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. வரேங்க. ம். சொந்த பொண்ணோட தாலிய ஈவேரக்கு எல்லாம் அறுத்து விட்டுட்டு அடுத்த வீட்டு பொண்ணை போய் தீர்க்க சுமங்கலியா இருன்னு வாழ்த்திட்டு வர போறீங்க. ரொம்ப பிரமாதம். அருணா, எங்களை வார்த்தையால கொல்லாது. நாங்க செஞ்ச தப்பு எங்களுக்கு நல்லா புரியுது. அந்த தப்ப எப்படி சரி செய்யறதுன்னா புரிய மாட்டேங்குது. எல்லாம் விதி. செய்யறதெல்லாம் நீங்க செஞ்சுட்டு விதி மேல பழி போடாதீங்க. என்ன விதவையா பாக்குற நரக வேதனைய இந்த ஜென்மம் பூரா நீங்க அனுபவிச்சாகணும். பத்திரிகை ஆபீஸ் மாதிரியே இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல ஈவ்டீசிங் குரூப் மாதிரி இருக்கு. நேரம் வரட்டும், இவனுக்கு சரியான பாடம் புகட்டணும். இவெல்லாம் பத்திரிகை எடிட்டரா? யூஸ்லெஸ் கை. அதுக்குள்ள லஞ்ச் டைம் ஆயிடுச்சே. சார் உங்க லஞ்ச். ஓ, லஞ்ச் டைம் வந்துச்சா? மாரிமுத்து, தோரா மேடம். இந்த ஃபைல பப்ளிஷர் டேபிள்ல சரி வச்சிரு. மேடம். ஆமா, இது என்னது? பெரிய ஐயாவுக்கு லஞ்ச் மேடம். லஞ்சா? இதுல பிரெட் தானே பாருக்கு. அது அவருக்கு அவ்வளவுதான் மேடம். சார் டயட்ல இருக்காரா? இல்ல மேடம், லஞ்சே அவருக்கு இவ்வளவுதான். ஓஹோ, எப்படி பார்த்தோம்? தலை விதி மேடம். அங்க பாருங்க, கமலேஷ் சாரோட லஞ்சுக்கு மட்டும் 5 அடுக்கு டிஃபன் கேரியர், சிக்கன், மட்டன், ஃபிஷ் ஃப்ரை எல்லாம். அது எங்க இருந்து வருது மாரிமுத்து? சொன்னா அசிங்கம். ராஜேஷ் சார் ஒய்ஃபு கமலேஷ் சாரோட செட்டில் ஆயிட்டாங்க. விதவிதமா சமைச்சு அனுப்புறாங்க. அவரு அனுபவிக்கிறாரு. சொந்த பொண்டாட்டிய தம்பிக்கு விட்டு கொடுத்துட்டு இவரு காஞ்ச கருவாடா ஆயிட்டு இருக்காரு. எந்த ஊர்லமா இந்த கொடுமை நடக்கும்? அங்க பாருங்க, கமலேஷ் சார் நம்மளே பாத்துட்டு இருக்காரு. என்ன பண்றது? சரி, நீ போ. நான் வரமா. சீக்கிரம் வாங்கடி. அதான் வந்துட்டு இருக்கோம்ல. ஹாய் ரோஸ். என்ன? அம்மா, லஞ்ச் டைம்ல எங்க கிளம்பிட்ட? என் பாச பார்க்க போறேன். அப்ப நான் யாரு?
நானும் பாஸ் தானே? அத நீ தான் சொல்லிக்கணும். ஓகே. இங்க இருக்கிற கேர்ள்ஸ்க்கெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கு மட்டும் ஏன் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது? அதுக்கு காரணம் நடத்தையில இருக்கு. உன் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். நீ ஊருக்கு வேணா எடிட்டரா இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் சரியான அயோக்கிய. ஹே கம் ஆன் ரோஸ். ஷட் அப். என்ன அப்படி கூப்பிடாத. நான் அயோக்கியனா? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருமே அயோக்கியங்க தான். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ராஜேஷ் சார் மாதிரி நல்லவங்களும் இருக்காங்க. உனக்கு அண்ணனா? யாரு? ராஜேஷ் நல்லவன். குட் ஜோக் யா. இங்க பார், நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்றேன் ரோஸ். என் பேர் ரோஜா. இல்ல, நீ எனக்கு ரோஸ். இங்க பார் ரோஸ், அவனை நீ நம்பாத. அவன் ஒரு பசுந்தோல் போத்திய புலி, கடைஞ்செடுத்த அயோக்கியன், பொம்பளை பொறுக்கி, நாசக்காரன், மோசக்காரன், இன்னும் எவ்வளவோ சொல்லிட்டே இருக்கலாம். உங்க அண்ணனை பத்தி பேசுறேன்னு சொல்லிட்டு உன்னை பத்தி பேசிட்டு இருக்க? ஐயோ இல்ல, நான் அவனை பத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன். அவன் எனக்கு அண்ணனே இல்ல, ஃப்ராட். இங்க பாரு, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் துரோகம் பண்றவங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் வேலையை பார்த்துட்டு போ. ஏய் ரோஸ், மகேஷ், எல்லாம் ரெடி தானே? எல்லாம் ரெடியா இருக்கு. எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. போய் எல்லாத்தையும் ரிசீவ் சரி பண்ணி சரி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. வாங்க. ஸ்னேகா, இந்தா. செல்வி நல்லா இருக்கா? அழகா இருக்கு செல்வி. நம்ம காயத்ரிக்கு தான் எங்க சார்பில். உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஸ்னேகா. நான் மட்டும் நல்ல நிலைமையில இருந்தா இதை விட பிரமாதமா செய்வேன். செல்வி, உன் அன்பை விட இந்த செயினோட விலை ஒன்றும் வசந்ததில்ல. ஸ்னேகா, எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்ட. காயத்ரியோட பிறந்த நாள் அன்னைக்கு நீ நினைச்ச மாதிரி உன் மகேஷ் உன் கூட இருக்காரு. எல்லாம் கடவுளோட அனுகிரகம் தாம்மா. உன் கையாலே இது குழந்தைக்கு போடுங்க. வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் சரி கவனிக்கிறீங்க. பாக்குறேன். ஸ்னேகா, பாட்டி இங்க பாரு, நான் கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து மோதிரம் வாங்கி வச்சிருக்கேன். பாரு. ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. சரி, குழந்தைங்க புது ட்ரெஸ் போட்டுட்டாளா? போட்டாச்சு. குழந்தை அழுகுறான்னு உங்க அம்மா தூக்கிட்டு போய் வாசல்ல வேடிக்கை காட்டிக்கிட்டு இருக்கா. சரி சரி. என்னடி இது? காயத்ரிக்கு 1000 ரூபாவா? ஏண்டி, நீ உழைச்சு கொட்டது போறாதா? இது வேறயா? ஏமா இப்படி எல்லாம் இருக்க? அந்த சனியனை வித்தா 1000 ரூபாய் கூட வாங்க மாட்டாங்க. இது வேறயா? பேசாம இருக்கியா நீனு? ஏண்டி, ஏன் வயிறு எரியுதுடி? என் கால் முட்டி வலிக்குது, டாக்டர் கிட்ட போறேன், பணம் கொடுனா அது குடுக்கறதுக்கு உன்னால முடியல. இப்ப என்கிட்ட பணம் இல்ல. அடுத்த மாசம் சம்பளம் வரட்டும், தரேன். இவளுக்கு ஏது பணம்? நேத்து ஆபீஸ்ல 4000 ரூபாய் அட்வான்ஸ் வாங்கியிருக்கா. ஆனா பணம் இல்லேங்கறா. இப்ப கையில 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு இருக்கா. மிச்சம் 3000 ரூபாய் எங்கே? ஏய் நில்லுடி. சோபா உனக்கு பணம் கொடுத்தாளா? இல்லையே. இந்த அலங்காரம், கேக்கு, ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு. இது மகேஷோட பணம். ஆமா, அவன் உள்ள போட்டிருக்கிற பனினே கிழிஞ்சு கிடக்குது. அவனுக்கு ஏத்துடி இவ்வளவு பணம்? கேட்டுக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்கா. சந்தேகமே இல்ல, இது சோபாவுனுடைய பணம் தான். வாங்க வாங்க வாங்க. நமஸ்காரம். உள்ள வாங்க. அந்த பிரச்சனை மகேஷ், சொல்லி கொஞ்சம் வாங்கல. இவர்தான் என்னோட ஹஸ்பண்ட், மிஸ்டர் மகேஷ். இவர்தான் காயத்ரியோட அப்பாவா? வணக்கம் சார். ஆமாங்க. ஸ்னேகா, எல்லாரும் வந்துட்டாங்க. ம். போய் பாப்பாவை தூக்கிட்டு வா, கேக் வெட்டலாம். சரி சரி சரி. கொஞ்சம் இருங்க. அம்மா, அம்மா. மகேஷ், காயத்ரி எங்க? என்ன கேட்டா? ஷோபா, வைதேகி அம்மா தானமா வச்சிருந்தாங்க. நான் கூட பார்த்தனே ஸ்னேகா. ஐயோ பாட்டி, காயத்ரி எங்க பாட்டி? அம்மாட்ட இருக்கா? அம்மா எங்க இருக்கா? காயத்ரி கூட இருக்கா? என்ன விளையாடுறியா? ரெண்டு பேரையும் காணோம். காணுமா? போய் தேடுங்க எங்க இருக்காங்கன்னு. என்னாச்சு? என்னது? என்ன காணோம்? காயத்ரி, வைதேகியும் குழந்தை காயத்ரியும் எஸ்கேப். பிறந்த நாள் கோயிந்தா. அம்மா, அம்மா, காயத்ரி.
மறைக்காதீங்க சார், எனக்கு எல்லாம் தெரியும். மத்தியான நேரத்துல நல்லா சாப்பிடணும், அதை விட்டுட்டு இப்படி காஞ்சி போன ரொட்டி சாப்பிட்டா என்னத்துக்காகிறது? என்ன ரோஜா பண்றது? கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற மாதிரி தானா? வீட்டுல பொம்பளை இல்ல, வேலைக்காரி வச்சாலும் ஊர் உலகம் தப்பா பேசும். தினமும் ஹோட்டல்ல சாப்பிட்டா வயிறு தான் கெட்டு போகும். அதான் பிரெட். இன்னைக்கு சாண்ட்விச் கேன்சல். வாட்? ஆமா சார், இன்னைக்கு பிளான் சேஞ்ச் ஆயிடுச்சு. என்னோட லஞ்சை நீங்க சாப்பிடுங்க. இல்ல, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? ஒரு சிரமமும் இல்ல. இன்னைக்கு நான் புலாவ் கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு பிடிக்குமா? ஓ, என்னங்க? பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. தேங்க்யூ. உங்க பிளான்ல ஒரு சின்ன சேஞ்ச், இதை நீங்க எடுத்துக்கீங்க. கண்டிப்பா சார், நான் சாண்ட்விச் சாப்பிடுறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எங்க போயிருக்கோம்? ஸ்னேகா குழந்தைங்க காயத்ரி எங்கேயுமே இல்ல. குழந்தையை காணோமா? ஸ்னேகா. அந்த ரூம்ல ஐயோ, இல்லையே. எங்க போயிட்டாங்க? வாசல்ல இருந்த குழந்தை எங்க போயிருக்கோம்? எனக்கு புரிஞ்சு போச்சு. ஸ்னேகா என்ன சொல்ற? எனக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஐயோ. எங்க அம்மா என்ன பழி வாங்கிட்டா. ஸ்னேகா, வைதேகி அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டாமா. அப்ப என் குழந்தை எங்க பாட்டி? குழந்தை எங்க போச்சு? ஒருவேளை பிறந்த நாள் இன்னும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காளோ என்னமோ. நாங்கெல்லாம் வெயிட் பண்றோமே, கேக் வெட்டினதுக்கு அப்புறம் தூக்கிட்டு போயிருக்கலாம்ல. ஸ்னேகா, கவலைப்படாத, குழந்தை கிடைச்சிரும். தைரியமா இரு. ரோஜா ரோஜா, சொல்லுங்க மாமா. ஒரு சந்தோஷமான விஷயமா, டெல்லி கான்ட்ராக்டை முடிச்சோம் இல்லையா, அதுக்கான செக் வந்திருக்குமா. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இந்த பணத்தை என்ன செய்ய போறீங்க மாமா? இந்த தொகை இல்லாததுனால தானம்மா நான் வாங்கின என்னுடைய அசோக் நகர் வீட்டை கோர்ட் ஜப்தி பண்ணிடுச்சு. நம்ம வாடகை வீட்டில் இருக்கோம். இந்த பணத்தை வச்சு அந்த வீட்டை மீட்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்புறம் நம்ம இங்கிருந்து அங்க குடி போகணும். நல்ல விஷயம், முதல்ல அதை செய்யுங்க. ஆனா நான் வரமாட்டேன். என்னம்மா, நீ வரலன்னா எனக்கு மட்டும் எதுக்குமா அந்த வீடு? நானும் போகல. எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க சார், உட்காருங்க. வாங்க சார் வாங்க. என்ன ஆச்சரியம், நீங்களே என் வீடை தேடி வந்துட்டீங்க. உட்காருங்க. ரோஜா தான் ரொம்ப கம்பல் பண்ணாங்க. ஆமா மாமா, நான் தான் டின்னர் கூப்பிட்டேன். பாவம், வாய்க்கு ருசியா சமைச்சு போட ஆள் இல்லாம ரொம்ப தவிச்சிட்டு இருந்தாரு. அதான் ஒரு வேளையாவது. ஒரு வேளை என்னம்மா, 3 வேளையும் சமைச்சு போடு. கூடிய சீக்கிரம் 3 வேளை சாப்பாடு நீங்க தானே செஞ்சு போடணும். அப்படின்னா? அப்படின்னா அது ராஜேஷ் சார், இன்னொரு சந்தோஷமான விஷயம் நான் உங்களுக்கு சொல்லணும். நாங்க மறுபடியும் எங்க பழைய வீட்டுக்கே போக போறோம். எல்லாம் நீங்க காலடி எடுத்து வச்ச நல்ல நேரம் தான். ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா சார், நீங்க வந்த நேரம் எங்க வீட்டுக்கு பணம் வந்துருச்சு. இந்த சந்தோஷத்துல பிரமாதமான ஒரு விருந்தை ரெடி பண்ண போறேன். எனக்கு இப்பவே பசி எடுக்க ஆரம்பிச்சிடுச்சுமா. நல்ல சமைப்பா. மாமா, ஜீவா எங்க? வேலைக்காரி விளையாட்டு காட்டுறதுக்காக வெளியில எடுத்துட்டு போனாமா, இப்ப வந்துருவான். சரி, நான் போய் டின்னர் ரெடி பண்றேன். நான் தெரு முனை வரைக்கும் தேடி பார்த்துட்டேன், யாருமே இல்ல. சரி ஸ்னேகா, டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். குழந்தைய நேர்ல பார்த்து விஷ் பண்ணலான்னு வந்தோம், முடியல. நான் வரேங்க. உங்க குடும்ப பிரச்சனை எல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா பிறந்த நாள் கொண்டாடி இருக்காங்க இல்லையா? சரி சரி. எவ்வளவு அசிங்கம், எவ்வளவு அவமானம், எல்லா ஏற்பாடும் வேஸ்டா போச்சு. அப்பாடா, இப்பதான் வயிறு ஜில்லுன்னு இருக்கு. ராட்சசி, அறிவில்ல உனக்கு? உன்னை பெத்திருக்கையில அறிவு எப்படி இருக்கும்? வைதேகி மாமி அப்படி பண்ணாங்க, என்னால நம்பவே முடியல. உனக்கு தெரியாது செல்வி, மகேஷ் மேல இருக்கிற கோவத்துல அவரை விரட்டுறதுக்காக எங்க அம்மா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வரட்டும், பாத்துக்கிறேன்.
என்னடி கத்துற? கேக்கு யாரும் சாப்பிடலன்னா வேஸ்டா போயிடாது. அதான் என்னடா விபூதியெல்லாம் கலைச்சு விட்டியே. என்ன என்ன எல்லாரும் முறைக்கிறேன்? குழந்தைக்கு பிறந்த நாள் இல்லையா? அதான் கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன். யாருக்காவது தோணித்தா? இப்ப என்ன பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதுன்னு நினைச்சேன். அதான் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டேன். பிரமாதமா முதுகு குத்திட்டீங்க. பாடாப்பா உன்கிட்ட கத்துனதுதான் எல்லாம். எத்தனை வாட்டி நீ என் பொண்ண கல்யாண பொண்ணு அலங்காரத்துல கூட்டின்னு போய் மணமேடையில நிக்க வச்சுட்டு தாலி கட்ட வராம முதுகுல குத்திட்டேன். இப்ப தெரியறது அதோட வலி என்னன்னு? நீங்க இப்படி பண்றதை விட பிறந்த நாள் கொண்டாட வேணாம்னு முதல்ல சொல்லிருக்கலாம். சொன்னேனே, கத்தின கதறின, யார் கேட்டா? எல்லாரும் காதுல பஞ்சன்னா வச்சு அடைச்சிட்டு இருந்தா. வைதேகம்மா, நீங்களா இப்படி ஒரு காரியம் பண்ணீங்க? வந்தவங்க முன்னாடி ரொம்ப அசிங்கமா போயிடுச்சு மாமி. ஆஹா, நான் படாத அசிங்கத்தையா நீங்களா பட்டுக்க போறேன்? போற நிறுத்து. நீ வேணும்னே பிளான் பண்ணி என் கழுத்தை வந்த விருந்தாளிங்க அத்தனை பேரும் காரி துப்பாத குறைய போனா தெரியுமா? தேவையா எனக்கு இந்த அசிங்கம்லாம்? உனக்கு தேவைதான். ஏன் குழந்தை தூக்கின்னு போறதுக்கு நீ யாரு? ரொம்ப தன்னா இருக்குடி. குழந்தைக்கு நான் பாட்டி. ஏன் இனிமே எல்லாமே நான் தான். காயத்ரி மேல உனக்கு இருக்கிறத விட பல மடங்கு அக்கறை எனக்கு இருக்கு. அதனாலதான் அவளை கோயில் கூட்டிட்டு அர்ச்சனை பண்ணி கூட்டிட்டு வந்தேன். இது உனக்கு புரிய மாட்டேங்கிறது. நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. ஃபங்க்ஷன் முடிச்சதுக்கு அப்புறம் குழந்தை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. உன் பேத்திக்கு மகேஷ் தான் அப்பான்றது யாருக்கும் தெரியக்கூடாது. மகேஷ் என் புருஷன்றது யாருக்கும் தெரியக்கூடாது. அதானே உன் பிளான்? ஆமாண்டி, அதேதான் என்னோட பிளான். நாட்டுல பூகம்பம் சுனாமி வெள்ளம் வந்தாலும் வீட்டுல வறுமை தாண்டவ மாடினாலும் உனக்கு உன்னோட மகேஷ பத்தி தானே கவலை. முடிக்கிறான் பாரு. இந்த மகாராஜாவை எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கலாம். உனக்கு புடி முடிக்க போயிடாது. முறைக்கிறது கூட குறைச்சல. எங்கடி வேலை குழந்தை தூக்க கூடாது. என் குழந்தையை தொடபடி மாமா. வைதேகி, இப்படி மூர்க்கத்தனமா தள்ளி சொல்றியே. வயித்துல ஒரு குழந்தை இருக்கிறது ஞாபகம் இல்ல? காலையில இருந்து வேற சாப்பிடலையா? நான் பாத்துக்கிறேன். நீங்க அக்கா என்னாச்சு? நடிப்பு, எல்லாம் நடிப்பு. இவளுக்கா மயக்கம்? ஊரையே மயக்கம் போட வைப்பாளே. தலுக்க என்னாச்சு? இந்த மாத்திரை கொஞ்சம் சாப்பிடு. நீ நகர் என்கிட்ட பேசாத. என்ன மன்னிச்சுடு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுடு. என் மேல இருக்கிற கோவத்தை உடம்பு மேல காமிக்காதீ. மாத்திரை மட்டும் சாப்பிடுறேன். இது என்ன மாத்திரை புதுசா இருக்கு? வைட்டமின் மாத்திரை. அவ வச்சிருந்த பாட்டில் எடுத்துன்னு வந்தேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாம். ஸ்னேகா, வயிற்றுல ஒரு உயிர் இருக்கு, அதை மறந்துடாத. மாத்திரை சாப்பிடு. சாப்பிடு. நல்ல பொண்ணு, நல்ல அம்மா, நல்ல குடும்பம். சரி சரி சரி, எல்லாரும் போங்க. அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. போங்க போங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். இன்னைக்கு என்னோட டர்ன். காஃபி ரெடி. Thank you. நேத்து ரூம்ல லைட் எரிஞ்சுக்கிட்டே இருந்ததே. ராத்திரி பூரா ஐயா தூங்கல போல் இருக்கு. என்ன பிரச்சனை? ஆஃபீஸில் ரோஜான்னு ஒரு பொண்ணு புதுசாக வேலைக்கு சேர்ந்திருக்கா. ராஜேஷோட பர்சனல் செக்ரட்டரி. அவ ரொம்ப அதிகாரம் பண்ணுறான். ராஜேஷும் அவ கூட நெருக்கமாக இருக்கணும்னு விரும்புகிறான். அவளும் இதுக்கெல்லாம் வளைஞ்சு கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். இதனால ராஜேஷ்க்கும் எனக்கும் பிரச்சனைகள் அதிகமாகுமோன்னு எனக்கு தோணுது. அதான் அவளை வேலையை விட்டு எப்படியாவது தூக்கணும்னு பார்க்குறேன். ஆனால் வழிதான் எனக்கு புரியல. ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் ரீட்டா வச்சிருப்பியே? அவ என்னன்னா?
அவன் வேலையை விட்டு போயிட்டா. ராஜேஷும் ரோஜாவும் ரொம்ப நெருங்கிட்டாங்களா? ம் ஆமாம், அவளை ராஜேஷ் தானே வேலைக்கு வச்சான். அதான் அவள் என்னை விட ராஜேஷ் அதிகமாக மதிக்கிறா. நேற்று அவள் கொண்டு வந்த லஞ்சை 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டதா தகவல். அது சகஜம் தானே, இதுக்கா பயப்படுற? அதுக்காக நான் பயப்படல. ரோஜா நேற்று ராத்திரி அவ வீட்டில் ராஜேஷ்க்கு தடபுடலா டின்னர் கொடுத்துருக்கா. இப்போ சொல்லு, பயப்படலாமா வேண்டாமா? ஓஹோ, விஷயம் அவ்வளவு தூரம் போயிடுச்சா? அப்ப அந்த வாளை ஒட்ட நறுக்கிட வேண்டியதா. அதான் நான் எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அவ மேட்ரை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். எப்படி? எப்படின்னு சொல்ல மாட்டேன். அவளை பத்தின டீடைல்ஸை விசாரிச்சுட்டு நானே நேரடியா முயற்சியில இறங்குறேன். ராஜேஷ் நிம்மதியா சந்தோஷமா வாழ விட மாட்டேன். அது எப்படி நான் தெரிஞ்சுக்கூடாதா? சஸ்பென்ஸ். என்னம்மா சமையல்லாம் ஆயிடுச்சா? வாசனையை காணா? பழையதுக்கும் மோர்ஞ்சாத்துக்கும் என்ன பாட்டி பெருசா வாசனை வரப்போறது? என்ன சளிப்பா பேசுற? மனசே சரியில்லை பாட்டி. நாளும் கிளம்பியும் சண்டையும் சச்சரவுமா இருந்தா எப்படி மனசு சரியா இருக்கும்? எதுலையுமே பிடிப்பு இல்லாம போயிடுது பாட்டி. இந்த ஸ்னேகா புள்ளையான் இருக்கிற விஷயம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவா சொக்கலிங்கண்ணா எல்லாருக்கும் தெரிஞ்சா எப்படி எல்லாம் தாறுமாறா பேசுவாங்கறத நினைச்சா ஈரக்கொல்லிய நடுங்கிறது பாட்டி. உன் பெருமாளை வேண்டிக்கோ, எல்லாம் சரியா போகும். ஆமா, இது என்னது இது? அதுக்குதான் திருப்பதிக்கு போய் ஏழுமலையான சேவிச்சுன்னு வரலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். அதுக்காக காசு சேர்த்து நான் இங்கேருந்து என் குறையெல்லாம் சொல்லி கதறது அவர் காதுக்கு கேட்கலையோ நம்ம அங்கேயே போய் அவர் காலில் விழுந்து நல்லா கதற போறேன் பாட்டி. பொண்ணு என் பிராணன் எடுத்துக்கோ, இல்ல என் பிரச்சனை எல்லாம் தீர்த்துருன்னு நல்லா மனசை விட்டு கதற போறேன் பாட்டி. தெரியாம கால் வச்சு வலிக்கு. எண்ணெய் எப்படி வந்தது இங்க? இவன் கொட்டிருப்பான். எங்க இப்படி தானா வந்து? தேவையில்லாம பேசாதீங்க. நீ தான் கொலைகார பாவியாச்சு. செஞ்சிருப்ப. என்னம்மா? மேகா பாத்து பாத்துமா. குழந்தைக்கு ஏதாச்சும் தெரியலையே. டேய் கிராதகா, என் பொண்ணு என்னடா பண்ண? நீங்க வந்த நாள்ல இருந்து என் பொண்ணு அடிபட்டுட்டே இருக்கு, ஆபத்து வந்துட்டே இருக்கு. சொல்றேன் வைதேகி, நேர காலம் தெரியாம அவனையே திட்டுற. டேய், கல்லூரி மங்க மாதிரி நிக்காத, போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வாப்போ. நீதான் உறுதியெல்லாம் அவன் தள்ளி விட்டானா? சொல்லு. என் பொண்ணு துடிக்கிறாள். ஒண்ணுமே பண்ண முடியல பெருமாளே. பெருமாளே, ஐயோ சண்முகமே, என்னடி பண்றது உனக்கு? என் பொண்ணு நான் தூக்கிறேன், போடா. ஐயோ, ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. ஐயோ, என் கண்ணு முன்னாடி அவளை தூக்கிறேன், நான் பார்த்துட்டு இருக்கேன். நீயே தூக்கிட்டு போவ, போடா. போடா. ஐயோ, டேய் மெதுவா தூக்கிட்டு போடா, விட்டுட்டு போறேன்டா, வேற ஒண்ணே. சேர் வேற. ஐயோ. பெருமாளே, 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 என் குழந்தையை காப்பாத்தி பிரிக்கிறது தவிர வேற வழி தெரியல எனக்கு. என்கிட்ட வேற காசு இல்லை. இதுக்காக என் குழந்தையை தண்டிச்சுடாத, என் குழந்தையை தண்டிச்சுடாத பெருமாளே. ஸ்னேகா, ஸ்னேகா, டேய் இறங்குடா, என் பொண்ணு எனக்கு போட்டு போறேன். எனக்கு பாத்துக்க தெரியும். நீங்க போங்க. போப்பா. ஆட்டோ பாக்க. டேய் ஆட்டோ. சார், நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது. கொஞ்சம் வெளியில இருக்கீங்களா? போங்க சார். போங்க சார். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். என்ன எதுவும் கேட்காதீங்க, டாக்டர் அம்மா கிட்ட கேளுங்க.
உங்களை டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க. சார் உங்க பேரு? மகேஷ். மிஸ்டர் மகேஷ் உங்க வைஃப், இவங்க உங்க வைஃப் தானே? ஆமா டாக்டர். இவங்க காலையில என்ன சாப்பிட்டாங்க? காலையில இட்லி சாப்பிட்டா. நேத்து நைட்டு? நைட்டு தயிர் சாதமும் ரசம் சாதமும் சாப்பிட்டா. டேப்லெட் ஏதாவது சாப்பிட்டாங்களா? டாக்டர் மாத்திரை அனிமிக்கா இருக்கான்றதுக்காக வைட்டமின் டேப்லெட்ஸும் அயன் டேப்லெட்ஸும் சாப்பிட்றா. இல்ல அது இல்ல, வேற ஏதாவது மாத்திரை? புரியலையே டாக்டர். ஓ பிரெக்னன்சி டேப்லெட்ஸ் பத்தி கேக்குறீங்களா? அது வந்து ஸ்னேகா. ஐ எம் சாரி டு சே மிஸ்டர் மகேஷ், உங்க மனைவியோட வயித்து கரு கலைஞ்சிருச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சு. கருக்கலைப்பு மாத்திரை சாப்பிட்டதுனால மிஸ்டர் மகேஷ். டாக்டர் எப்படி? குடிச்ச பால்ல கூட காஃபில கூட கலந்துருக்கலாம், யோசிச்சு பாருங்க. அதனாலதான் இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. குழந்தை வேண்டான்னு சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல டாக்டர், இந்த குழந்தை வேணும் நாங்க 2 பேருமே ஆசைப்பட்டோம். ஸ்னேகா வீட்ல இவங்களுக்கு தெரியாம யாராவது கலந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா? மாத்திரை சாப்பிட்டு தான் இவங்களுக்கு கலைஞ்சிருக்கு. ரொம்ப அழாதமா, ரத்த போக்கு அதிகமாயிடும். ஏற்கனவே ரொம்ப வீக்கா இருக்க, பெயின் கில்லர் போட்டிருக்கேன், கொஞ்சம் மயக்கமா இருக்கும். ஒரு 4 மணி நேரத்துல டிஸ்சார்ஜ் ஆயிடலாமா? உடம்ப பாத்துக்கோ, டேக் கேர். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோ, டென்ஷன் ஆகக்கூடாது, அது உன் உடம்புக்கு ஆகாதுமா. இந்தாங்க மாத்திரை லிஸ்ட், ஃபீஸை ரிசப்ஷன்ல பே பண்ணிடுங்க. பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம், ஓகே?